ஹாய் சில்க்டீஸ் வாங்க டெசர்ட் சாப்பிட்லாமா? அதுவும் வந்து துபாய் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ வந்து இந்த லெபான் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப மாதம் கழிச்சு தான் நானே வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து இது எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வடபழனி இருக்குல்ல, ஃபோரம் மால் அங்கே வந்து இருக்குல்ல, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆண்ட வந்து இந்த ஒரு ஷாப் வந்து போட்டிருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு. அது வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், ரொம்ப சாக்லேட்டியாக பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. பட் வந்து வாய் ஃபுல்லாக வந்து நான் வாங்கியிருந்தது என்னென்னா குனாஃபா, பக்லவா சம்திங் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி லேயர்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் வெண்ணிலா, நெக்ஸ்ட் வந்து சாக்லேட், இந்த 3 ஃப்ளேவரை மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. 350 சம்திங் தான். அந்த டப்பா ஃபுல்லாக எங்களால் சுத்தமாக சாப்பிட முடியல. 2 பேர் இதுவும் வந்து ஷேர் பண்ணான். அவன் வந்து 4 வாய்க்கு மேலே எவ்வளோ போதுண்டா அப்படின்ட்டு கொடுத்துட்டான். அவனே ஸ்வீட் நல்லா சாப்பிட்ருந்தான். எனக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்குமே வந்து லாஸ்ட்டு ஒரு 4 வாய் எனக்கு வந்து உள்ளே இறங்கல. எனக்கு வேணாப்பா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்குமே சுத்தமாக இறங்கல. பேலன்ஸ் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யாருக்காவது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்ம எம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த 1 பைட் வந்து வேறு லெவல், அப்படியே ஹெவன் மாதிரி இருந்தது. அடா போங்கடா டேய், இதுக்கப்புறம் வேறு எந்த டெசர்ட்டுமே ட்ரை பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. க்ரன்ச்சியாக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் போனீங்கன்னா.